ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஸோ டைலரிங் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ளவுஸ் வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறதுல நிறைய டவுட்ஸு, நிறைய பேர் வந்து பேசிக்காக இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதை ஸ்லோவாக வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய டவுட்டும் வந்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஸ்டிச்சிங் போடும்போது நான் மற்றவங்க கேட்ட டவுட்ஸையும் நான் வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி வெளியே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப இல்லை, என்னால் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் வீட்டிலே தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கனால நான் டைம் கிடைக்கும் போது தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக எடுக்க முடியாதுன்றதுனால தான் நான் டைலரிங் வீடியோஸ் வந்து நான் ரொம்ப போடலை. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதை நான் கண்டிப்பாக போடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம அடித்து திருப்புறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மெத்தடில் நான் பேக் சைடு மட்டும் இதில் நான் இண்டிவிஜுவலாக நான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கிளியராக வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அண்ட் ஸ்லோவாகவும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸோட பேக் சைடு வந்துட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நான் எடுத்து வச்சுட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து மேலே வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நான் லைனிங் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் வந்துட்டு நம்ம இடுப்புக்கிட்ட கீழேயும் வந்துட்டு அண்டு கழுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு நான் வந்துட்டு கிளாத் நான் விட்டுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டு இது வந்து இப்போ தான் புதுசாக நான் கற்றுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது எனக்கு புரியலை, ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸில். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடாதனால நான் அதை பற்றி நான் வந்துட்டு எந்த இதுவுமே வந்துட்டு நான் ரிப்ளை நான் கொடுக்கல. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்லோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட நம்ம 1/2 இன்ச் மடித்து அடித்தாச்சு, அதாவது அடித்தாச்சு. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்கும் கழுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் நான் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பயுமே வந்துட்டு இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மிஷினில் வந்து டக்குன்னு வந்துட்டு நம்ம வேகமாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். பட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு பிரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரிக்கிற வேலையை சுத்தமாக பிடிக்காது, அதுவே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்களே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஸ்லோவாக அதாவது பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு இப்போ தான் புதுசாக பண்ணுறாங்கங்கும் போது அவங்களுக்கு வந்து தப்பாக பண்ணிவிட்டு பிரிக்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கும் வந்துட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுட்டு அந்த சென்டரில் உள்ள கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த நாச்சு நம்ம கழுத்து வந்துட்டு அடித்து திருப்புறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கழுத்து வந்து அங்கே வெட்டியிருக்கோமோ அது வந்து கிளியராக வந்துட்டு தெரியணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நாச் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கழுத்தில் வந்துட்டு நாச் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நாச் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம தையலோடு வந்து அந்த நாச்சையும் கட் பண்ணிடுவோம். அது வந்து சரி பெருசாக வந்துட்டு நம்ம நிறைய பேர் எடுத்துக்கும்போது டக்குன்னு திருப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பிட்டா நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அந்த தையல் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ அது போக போக அந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அந்த நாச் வந்து நீங்கள் போடும்போது தையலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அடித்து திருப்புறப்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கவனமாக செய்யணும். ஏன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும், தைச்சியுமே நம்ம வந்து ரெகுலராக போட முடியாது. இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அடித்து திருப்புறீங்களே நெக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு கிழிஞ்சிரும், ஸோ வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்துட்டு ரவுண்ட் நெக்கு, இந்த வந்து டெப்த்து யூ அந்த மாதிரி வந்து நெக்கெல்லாம் நமக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்து நீங்கள் டைமண்ட் ஷேப்பு அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு வரலாம். நீங்கள் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அடித்து திருப்புறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பயும் போலே நார்மல் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ரொம்ப நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், யாருமே அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததாக சொல்லலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நம்ம இந்த மாதிரி மடித்து அடிக்கும்போது ஷேப் வைக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. நான் அதனால் வந்துட்டு நான் ஷேப் வந்துட்டு வைக்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டேன்.
நார்மலாக வந்து நம்ம கழுத்துக்கு தனியாக வந்து துணி வந்து கொடுத்து வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது இன்னுமே நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் நாச் போடும்போது ரொம்ப லாஸ்ட்டாக போய் டெப்த்தாக நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே இந்த பா கழுத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் இருக்கும். ஸோ நானுமே நிறைய ப்ளவுஸில் பா வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு ஆனதில்லை. ஒருவேளை ரொம்ப ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபிட்டாக போடுவோம், சுத்தமாக கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்து இல்லை நான் ஃபிட்டிங்காக நான் போட மாட்டேன், கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு நான் அந்த டவுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அடியில் வந்துட்டு 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிளாத்துக்கும் சென்டராக நான் கையை விட்டு நான் திருப்பியிருப்பேன். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இதில் வந்து தெளிவாகவே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோவாக பார்க்கும்போது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நான் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸில் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது நெக்கு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம அடித்து திருப்புறோம் அப்படின்னா அதில் எக்ஸஸாக கிளாத் இருக்காது, நம்ம அந்த ஹைட் வேரியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ கழுத்துமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த இடுப்பையும் அடிக்கிறது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இல்லையா நம்ம சப்போஸ் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா கீழேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து துணி கொடுத்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போடாதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லி யூஸஸ்க்கு வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் டைமு இல்லை முகூர்த்த டைமு ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா தான் நமக்கு டிசைன் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும். ரெகுலராகவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வீடியோஸும் ரிப்பீட்டடாக நம்ம போடக்கூடாதுன்றதுனால தான் நான் போஸ்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து டிசைன் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பபாய்.